அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலையில் ஒரு நல்ல செய்தி. ஆனை முன்னியத்தில் இது வெளில வந்துருச்சு. எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக நேற்று சாயங்காலமும் வரல. இன்னைக்கு காலையில் கூண்டை நான் தான் திறந்து விட்டேன். அப்பயும் வரல. இப்போ நான் காலையில் கடைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு சாப்பிட போகிறேன். அப்போ கூட இல்லை. அந்த அங்கிட்டு உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, இது பக்கத்தில் உட்காந்துருக்கதும் இந்த வெள்ளை சேவை, வெள்ளைக்கோழி, அப்புறம் இந்த குஞ்சு 3 பேர் மட்டும்தான் இந்த கம்பியில் உட்காந்துருந்தாங்க. யாரும் காணோம். அப்புறம் போயிட்டு யதார்த்தமாக வந்து பார்க்கலான்ட்டு வரேன். இந்த கோழி இந்த சைடு உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, மஞ்சள் கலரு. இந்த கோழி இது வந்து இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. வந்து இற பெருக்கிட்டு இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் வெளியே விட வேண்டாம்னு சொல்லி போட்டு பிடிச்சி உள்ளார அடைச்சி விட்டேன். ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரே நாளில் காணாங்கிறப்ப ஜோடியாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா எங்கே போச்சுன்னே தெரில. நேற்றுலாம் வேறு மழை, சரியான மழை. எங்கே போச்சுன்னே தெரில. ஆனால் காலையிலையும் இங்கிட்டு வரல. காலையில் நான் கோழி திறந்து விட்டு எல்லாம் இற பெருக்கிட்டு இருந்துச்சு. அப்பயும் இங்கிட்டு வரல. இப்போ தான் அப்படியே யதார்த்தமாக தானாக உள்ளார வந்து உக்காந்து இங்கே வந்து மேய்ஞ்சிச்சு. சரி, இதுக்கப்புறம் வெளியே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு பிடிச்சி அடைச்சி விட்டேன். இது மட்டும்தான் பாவம் ஒத்தையாக இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் தான் அந்நியமாக மூணு போயிடுச்சு. ஆனால் நேற்று நான் இது யோசித்தேன், எங்கேயாச்சும் இருந்து வந்துருமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது என்னமோ தெரியல, எவ்வளோ நேரம் சென்று இப்போ வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் அது கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாம் நாளும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்தது. தினைக்கும் காலையில் நாளையும் பிடிச்சி கொண்டு போய் நான் அங்கே விட்டுக்கிட்டு மறுபடியும் கொண்டு வந்து இங்கே விட்டு இப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னுட்டு எல்லாம் காணா இது மட்டும் இருக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு என்னென்னா, இப்போ அதில் இதில் பார்த்திங்கன்னா 4 இருந்துச்சா, ரெண்டு வந்து கடிச்சு போட்டுருந்துச்சு. எடுத்து நம்ம புதைச்சிட்டோம். ஆனால் இன்னொன்னோட இது கிடைக்கவே இல்லை. ஆனால் இது மட்டும் தான் கிடைச்சது. ஒரு வேளை இதே மாதிரி அது இன்னொரு கொஞ்சம் இருந்து வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டவுட்டு தான். அதுனா கூட பெருசு எங்கேயாச்சும் போயிருந்துருக்கும், வந்துருச்சு. இதுங்கிறப்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃப்ரீயாக விட்டுறது, தானாக எங்கேயாச்சும் போயிட்டு வரட்டும். அதோட அது தானாக சர்வே பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்ற கோழிங்கெல்லாம் அங்கிட்ட உட்காந்துட்டு எல்லாம் வெளில போயிட்டாங்க, மேய்ச்சலுக்கு போயிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன, காலையிலலாம் மேய்ச்சலுக்கு வந்து வெளியே இற பறக்கிட்டு இருந்துச்சு. இற பறக்கிட்டு கரெக்டாக உள்ளே போய் உக்காந்துருந்துச்சு. நான் காலையில் கடைக்கு போகிறப்ப திறந்து விட்டு அரிசி போட்டு கடைக்கு போனேன். போயிட்டு ரிட்டன் வரப்போ எல்லாம் மேய்ஞ்சிட்டு உள்ளார வந்துட்டாங்க. உள்ளார வந்து உக்காந்துருந்துச்சு, எங்கேயும் போகல. ஸோ அதே மாதிரி அப்படி கொஞ்சம் சர்வே ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் காலையில் அப்படி வெளியே மேய்ஞ்சிட்டு தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து உக்காந்துருக்க மாட்டேன் தெரியுது. காலையில் நான் போகிறப்ப எல்லாம் வெளில வந்துட்டாங்க. அதை ஒன்றை மட்டும் கட்டி போட்டு இதை திறந்து விடலாமான்னு பார்க்குறேன். ஜம்முன்ட்டு வந்து உக்காந்துருச்சு. எங்கே இறக்கி விட்டது ஆளை காணா. போயிட்டு வரும் நம்பிக்கையோடு தான் வெளியே விட்ருக்கேன். ஏன்னா அது உள்ளாரையே அடிச்சுட்டு இருந்தாலும் அது எல்லா கோழிகளுக்கும் இருக்கிறது தான். அதாவது வந்து மொத்தமாக இருக்கிறப்ப திடீர்னுட்டு எல்லாம் போய் ஒரே ஒரு குஞ்சு மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அப்படி கத்திக்கிட்டே அது ஒரு மாதிரி அந்த ஒரு இதுலேயே ஏக்கத்திலே செத்து போயிடும். அடைச்சே வச்சுருந்தாலும் அது இயங்கிக்கிட்டே இருக்கும்ல. அதனால் கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்டு அப்புறம் அடைச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு
ஸோ அங்கே வெளில போயிட்டு வந்துடும் ஒரு நம்பிக்கையில் தான் விட்ருக்கேன். ஸோ ஏன்னா இந்த சாக்கடையும் வந்து நம்ம இப்போ அங்கிட்டு விடல, இதை டைவெர்ட் பண்ணி இங்கேயே ஒரு குழி தோண்டி இங்கேயே வந்து தண்ணி விழுகிற மாதிரி வச்சுட்டோம். அதனால் கொஞ்சம் அங்கிட்டு போகிறதும் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எதாக இருந்தாலும் இந்த இதுலேயே வந்து மேய்ஞ்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கிட்டே விட்டாச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மற்றதெல்லாம் இங்கே வந்து நம்ம வாத்துக்கு போட்டிருந்த குழியை வந்து வேஸ்டேஜ் போடுறதுக்காண்டி ஆக்கியாச்சு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற காய்கறி வேஸ்ட்லாம் வந்து இதில் போட்டோம்னா இந்த கோழிங்க காலையில் திறந்துட்டோம்னா இதில் இறங்கிடுவாங்க. இறங்கி அதில் இருக்க அந்த புழு பூச்சியெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அது ஒரு கோழிக்கு ஒரு நல்ல இதுதான். வெளியே வரக்காண்டி துடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. சில மணி நேரம் பிறகு ஸோ எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளார வரக்கு. இங்கே இவ்வளோ பாருங்கள். போ உள்ளே போ. டேய் எங்கேயும் போகக்கூடாது, போ உள்ளே போ. குச்சி கையில் எடுத்துகிட்டு வந்தேன், சரின்னு சொல்லி போட்டு இங்கே வச்சுட்டு வந்தா குச்சி கையிலேருந்து தான் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. குச்சி இருந்துச்சுன்னா கரெக்டாக காட்டுற திசைக்கு போயிடும் உள்ளார கரெக்டாக. ஹாட் இது மட்டும்தான் இங்கே இருக்குதா, இல்லை எல்லாருமே வெளியே இருக்கானுங்களா? போ எல்லாம் உள்ள போ. வேறு தந்துருக்கு. சின்ன எனக்காண்ணா பாடி ஹட் வா எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சோட வேண்டியதான். இங்கே உள்ளார யார் இருக்கா? உள்ளார இவங்க 2 பேர் இருக்காங்க, சின்னதை காணோம். சரி அப்படியே போய் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டு அடைச்சிடலாம். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தேன், இதை மறந்துட்டேன். கருப்பை எங்கே போச்சு? ஐயா காணோம். போ இங்கே வர விட்டு தான் இதோட ஞாபகமே வருது. ஹோடு உள்ள ஓடு. போ ஓடு பாருங்க, அவள் பாருங்க வெளிலவே வர முடியாது. வந்துட்டான். இந்த சைடு வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. என்ன இங்கிட்டு மேறதில் ஒரு தொல்லை, இந்த கீரி வரும்ட்டு முதல்ல கீரிக்கு ஒரு கூண்டு வாங்கி வச்சு எத்தனை கீரியை பிடிக்க முடியுமோ எல்லா கீரியும் பிடிச்சி கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுறணும். எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு வந்தா மறுபடியும் எல்லாம் விளாண்டாங்க. போ இவன் மட்டும் உள்ளார போக மாட்டேன்ட்டு ஒரு வம்புடியாக நிற்கிறா பாருங்க. பா எல்லாம் கரெக்டாக உள்ளார போய் உக்காண்டாங்க. அடுத்தது வாத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள ஓட்டி விட்டோம்னா அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. போடி உள்ள போடி செல்ல குஞ்சு போடி. வெரி குட் எல்லாம் வந்துச்சு. எல்லாமே இப்போ டாப்பில் தான், யாரும் கீழே உட்காரதில்ல. பார்த்தீங்களா, சருன்னு ஏறி உட்காந்துருச்சு. இதுவும் மேலே ஏறிடுது. இப்போ ஏறுவா போதும், இவ்வளோ ஏறிடுவா மேலே. அவ்வளோதான்.
அதுங்க 3 ஒரு பேட்ச் சேரும். அது 3 இதுவும் ஒரே பேட்சாக சேர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சேவலை தான் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் இவருக்கு வாங்கிடுவோம்.